தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு நேரத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இதனால் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகள் ஏற்படுமா, கெடுதல்கள் ஏற்படுமா அப்படிங்கிறத தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த ஒரு நேரத்தில் சனி பகவான் உங்களுடைய வீட்டில் 2ஆம் இடமான நிதி மற்றும் உடன் பிறந்தவர்களின் 3ஆம் வீட்டிற்கு சொந்தக்காரராக இந்த ஒரு நேரத்தில் அமர்ந்திருக்கிறார். இதனால் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயமும் ஏற்படலாம், கெடுதல்களும் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படலாம். அதே போன்று நிதி பிரச்சனைகளும் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இப்படிப்பட்ட உங்களுக்கு சனி பகவான் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வீட்டில் 2ஆம் மற்றும் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இதனால் சனி தோஷமாகவும் உங்களுடைய வீட்டில் கட்டாயமாக கருதப்படும். இதனால் சனி தோஷம் இருப்பதனால் சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஏதாவது சுப காரியங்கள் ஏற்பட போகிறது என்றால் அந்த சுப காரியங்களில் ஏதேனும் தடங்கல்கள் ஏற்படலாம். அப்படிப்பட்ட ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கிறது. சனி உங்களுடைய வீட்டில் 5 இல்லைன்னா 11ஆம் வீட்டில் இருந்தது அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனால் 2 மற்றும் 3ஆம் வீட்டில் அமைந்திருக்கு. இதனால கெடுதல்கள் நடக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் சிம்மத்திலேயே விருச்சிகத்திலே இருந்தது அப்படின்னா இது உங்களுக்கு 9ஆம் வீடு இல்லைன்னா 3ஆம் வீட்டில் இருந்தது அப்படின்னா மோசமான பலன்கள் தான் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இதனால இவர்களின் லக்னத்திற்கு உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது இருக்காது. மிகப்பெரிய அளவில் அதுவும் உங்கள் உடன் பிறந்தவர்கள் மூலியமாகவே இந்த ஒரு நேரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய வீட்டில் வர தொடங்கும். இதனால மிகப்பெரிய அளவில் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும், ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில், உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கும் இடையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். எனவே முடிந்த அளவிற்கு இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருப்பது அப்படிங்கிறது தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்லது. அதே போன்று தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் காத்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கும். ஆண்களுக்கு பொறுத்த அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல் தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன அதிர்ச்சியான சம்பவங்களும் ஒரு நல்ல செயல்களும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கட்டாயமாக சனி பகவானின் மூலம் சின்ன சின்ன அளவுக்கு ஆதாயங்கள் ஏற்படுகின்ற அளவிற்கு நன்மைகளானது நடக்கும். எப்பொழுதுமே சாகச பிரியர்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இனிய வணக்கம். எப்பொழுதுமே உங்களால் முடியாது அப்படிங்கிற சில செயல்கள் உங்களுடைய மனசுல இருந்து எப்பொழுதுமே நீங்கள் நீக்கி வச்சிருப்பீங்க. என்னால் முடியாது அப்படிங்கிறது இந்த ஒரு உலகத்தில் இருக்கா? அது ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், தனுசு ராசிக்காரங்க அனைவருமே இந்த ஒரு குறிக்கோளை எப்பொழுதுமே உங்கள் மனசளவில் வச்சிருப்பீங்க. என்னால் எல்லா விதமான வேலைகளையும் செய்ய முடியும், ஆணுக்கு நானும் நிகர் தான் அப்படின்னு கூறுறவங்க தான் இந்த தனுசு ராசி பெண்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் எண்ணற்ற திருப்பங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம். நீங்கள் நினைச்சது ஒன்றா இருக்கும், ஆனால் நடக்கிறது ஒன்றா இருக்கும். நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்க போவது ஒன்றா இருக்கும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாது அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். நன்மைகள் நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, ஆனால் அது தீமையில் போய் முடிஞ்சிடும். அதே இது தீமைகளாகவோ தடங்கல்களாகவோ அது ஆரம்பித்து அதிகளவு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமாக இருக்கும். இது அனைத்திற்கும் காரணம் யார்? சனி பகவான். சனி பகவான் உங்களுடைய வீட்டில் இருக்கிறதுனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அதை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. குறிப்பாக பெண்கள் இந்த ஒரு நேரத்தில் காதல் வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். காதல் வாழ்க்கையில் ஈடுபடுவது தவறு கிடையாது. யாரை காதல் செய்கிறோம் அப்படிங்கிறதுல இந்த தனுசு ராசி பெண்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு காதலானது திருமணம் வரைக்கும் போகாது. எனவே முடிந்த அளவிற்கு பொறுமையாக இருங்க. காதல் வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருப்பது தான் இந்த தனுசு ராசி பெண்களுக்கு மிகவும் நல்லது. பெற்றோர் ஏற்பாட்டின் பெயரில் திருமண காரியங்களை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வீட்டிலிருந்து முடிப்பீங்க. காதல்ங்கிறது நீங்கள் தள்ளி வைத்துக் கொள்வது நல்லது. ஏன்னா தனுசு ராசி பெண்களுக்கு இந்த காதல் திருமணம் அப்படிங்கிறது நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். எனவே வீட்டில் பார்க்குறவங்கள தான் முடித்து வைப்பாங்க. முடிந்த அளவிற்கு பொறுமையாக இருங்கள். பொறுமையாக இருந்து உங்களுடைய திருமண வாழ்க்கையை நீங்கள் முடிச்சிருக்கேன். திருமண வாழ்க்கையை முடிச்சுட்டு அவங்கள காதல் செய்யுங்க. கட்டாயம் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை தேடி கொடுக்கும். தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றத்தை உங்களால் இந்த ஒரு நேரத்தில் கொண்டு வர முடியும். அதுக்கு உங்களுடைய முழு முயற்சிகளையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் போடுங்க. கண்டிப்பாக அது எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும். நினைத்த அளவிற்கு உங்களுடைய தொழிலே முடங்கி போய்கிட்டு இருக்கு. அந்த ஒரு தொழிலை யாராலையும் தூக்கி நிப்பாட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கூட நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா அந்த ஒரு தொழிலை உங்களால் தூக்கி நிமித்த முடியும். அந்த அளவிற்கு உங்கள்கிட்ட
மன தைரியமும் முயற்சியும் உங்கள்கிட்ட எப்பொழுதுமே கொட்டி கிடக்கு. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம், எந்த மாதிரி செஞ்சால் உங்களுடைய தொழிலானது மீண்டும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் செய்யணும். உங்களுடைய மூளைக்கும் சரி, உங்களுடைய உடலுக்கும் இந்த ஒரு நேரத்தில் அதிகமான வேலையை கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வர தொடங்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரமாகத்தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கிறது. தனுசு ராசி கொண்டவர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் காதல் வாழ்க்கையில எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு தினமாக இந்த ஒரு நாளானதாக இருக்கும். இந்த ஒரு நாளில் இருக்கலாம், ஆனால் பிற்காலத்தில் அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வர தொடங்கும். அதனையும் நீங்கள் கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் வாழ்க்கையில் சவால்கள் அது மட்டுமல்லாமல் சமாளிக்கும் ஒரு தினமாகவும் இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். முடிந்த அளவிற்கு பொறுமையுடன் இருந்து எப்பேற்பட்ட சவால்களும் பிரச்சனைகளும் போட்டிகளும் எதிரிகள் வந்தாலும் அவர்களை சமாளித்து விட்டு செல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு நாளானது உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நிதி நெருக்கடியை சமாளித்து புதிய நிதி ஆதாரங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். வாய்ப்புகள் இந்த ஒரு நாளில் கிடைக்கும். அந்த ஒரு வாய்ப்புகளை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அடைய முடியும். முடிந்த அளவிற்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. வாய்ப்புகளை தட்டி கழிச்சிங்க அப்படின்னா அந்த ஒரு வாய்ப்பு மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ கிடைக்கும்னு தெரியாது. முடிந்த அளவுக்கு வாய்ப்புகளை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பங்குச்சந்தை முதலீடு போன்றவற்றின் வழியே எதிர்பார்த்த வருமானத்தை உங்களால் இந்த ஒரு நேரத்தில் அடைய முடியும். நீண்ட நாட்களாக பங்குச்சந்தையோ இல்லைனா பங்குச்சந்தை மூலமாகவோ வேறு ஏதாவது ஒன்றில் முதலீடு செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அது மூலியமாக கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு லாபம் உங்களை தேடி வரும். பொருளாதார நிலையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு காணப்படும். இதனால் ஆரோக்கிய நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. கூடுதல் கவனத்தை செலுத்தினால் மட்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் அடைய முடியும். எனவே முடிந்த அளவிற்கு இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் மிகவும் பொறுமையாக இருந்து உங்களுடைய காரியங்களில் நீங்கள் வெற்றி பெறுங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் திருமணமானவர்களுக்கு உங்களுடைய தம்பதிகளுக்கிடையே இந்த ஒரு நேரத்தில் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். எனவே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். விட்டு கொடுத்து செல்லலை அப்படின்னா அது நீங்கள் பெரிய அளவில் உங்கள் டைவர்ஸ் அளவுக்கு கூட அந்த பிரச்சனையானது போய்விடுமாம். எனவே இந்த ஒரு நேரத்தில் தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் சரி, யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுநல தொண்டாளர்களுக்கு பெரிய பதவிகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வரும். மூத்த சகோதரி வகையில் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உதவிகள் கிடைக்கும், ஆதாயமும் கிடைக்கும். நீங்கள் நினைத்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் அவர்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அது பண உதவியாக இருக்கலாம், இல்லைன்னா மற்ற உதவிகளாக இருக்கலாம். இருந்தாலும் அந்த உதவிகளானது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு இந்த ஒரு நேரத்தில் மதிப்பு கூடும். எனவே முடிந்த அளவுக்கு பொறுமையாக இருந்தல். வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அதில் பொறுமையாக இருந்து முடிவெடுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே உங்களுடைய பேச்சை கேட்பாங்க. இதனால் உங்களுக்கு மதிப்பு கூடக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். பழுதாகி கிடந்த வாகனத்தை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் சரி செய்வீங்க. கை கால் வலி இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வரும், அவ்வப்போது வரும். வந்துட்டு அந்த ஒரு வலிகளும் அவ்வப்போதே உங்களை விட்டு நீங்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு நேரமாகவும் இந்த ஒரு நேரமானது தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது. கணவன் மனைவி இடையே இந்த ஒரு நேரத்தில் ஒற்றுமைங்கிறது அதிகமாக இருக்கணும். ஒற்றுமை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா பெரிய அளவில் உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் இந்த ஒரு நேரத்தில் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் சந்திக்க நினைத்தவர்களின் அறிமுகங்கள் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். அவர்களை சந்தித்து இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய தொழிலை பற்றியோ உங்களுடைய வேலையை பற்றியோ இந்த ஒரு நேரத்தில் கலந்து பேசுவீங்க. அதனால் பெரிய அளவில் உங்களுடைய தொழிலுக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நுணுக்கமான விஷயங்களில் ஆர்வத்துடன் நீங்கள் கலந்து கொள்வீங்க. அதுவும் முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் எப்படி நுணுக்கமாக இருந்து நம்முடைய தொழிலுக்கான சூட்சமங்களை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்து இந்த ஒரு நேரத்தில்